நெப்போலியன் இருக்கார்ல, அவர் ஏதோ விஜய் பார்க்க போனார், முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆச்சு. ஐ டோன்ட் நோ, சம்திங் அது. இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்திருக்காது. யாராக இருந்தாலும் எல்லோரும் வேப்ப மரத்தடி தான் ரவுண்டாக உட்காந்துருக்குறது. இவன் சீப் எடுத்து எதுக்கு நிற்கிறோம்னு தெரியாமல் சீப் எடுத்து இப்படி சீவிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, பாருங்கய்யா, படிக்கிற புள்ள சீப் எடுத்து சீவுறான். அவனுக்கு தெரியுது படித்து முடித்தவொடனே என்ன தொழில் செய்யணும்னு தெரியுதுன்னு அப்படி அடிச்சிட்டார். அடித்து அதில் பேர் வாங்கிட்டார், போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் முன்னாடி உட்காந்துருந்தார். அப்புறமா நாகேஷ் சாருக்கெலாம் வந்திருக்கார், எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார். எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்தோடனே வந்தார். நாகேஷ் சார்லாம் எங்கள் அக்கா கல்யாணத்தை வந்து எல்லாருமே எம்ஜிஆர் இருக்கும்போது வேஸ்ட்டாக பயந்தாங்க. பட் ஜெமினி சாரும் சாவித்திரிமாவும் நேராக வந்து உட்காந்தாங்க கல்யாணத்தில். அதே மாதிரி நாகேஷ் சார் வந்தார். சாரங்கபாணிப்பெல்லாம் இருந்தார், ஏன்னா அவங்களாம் வந்து பாலிய ஸ்நேகிதர். டிஎஸ் பாலிய இப்போ ஏற்பட்ட எம்ஆர் ராதாவை அவர் நம்மளை கூப்பிட்டு நீ நடிறான்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டுமே, தப்படாது, நம்ம செஞ்சது தப்பு. இதை நினச்சிருக்கேன். இதுதான் எங்களுக்கு நெகிழ்வான சீன் தான் இந்த நாடகத்தில் நடந்தது. நாகேஷ் சார்லாம் எங்கள் அக்கா கல்யாணத்தை வந்து எல்லாருமே எம்ஜிஆர் இருக்கும்போது வேஸ்ட்டாக பயந்தாங்க. பட் ஜெமினி சாரும் சாவித்திரிமாவும் நேராக வந்து உட்காந்தாங்க கல்யாணத்தில். அதே மாதிரி நாகேஷ் சார் வந்தார். சாரங்கபாணிப்பெல்லாம் இருந்தார், ஏன்னா அவங்களாம் வந்து பாலிய ஸ்நேகிதர். டிஎஸ் பாலிய ஸ்நேகிதர். எஸ்ஜிஎஸ் சபாவில் தான் நடந்தது. அதில் நடக்கும்போது இதை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு அப்போ இருந்தது லைஃபே வேறம்மா. இப்போ சினிமா அப்படி இல்லையேன்றது ஒரு வருத்தம். இந்த கேரவேன் வந்தவுடனே, கேரவேன்றது நல்லது, உண்மையை சொல்கிறேன். ஏன் நல்லதுன்னா, டாய்லெட் இழுட்டு போகிறதுக்கு முந்தி மாதிரி இல்லை, செல் எடுத்து அடிச்சிடுறான் ஃபோட்டோ. ஒருவேளை ப்ரைவேட்டாக போயிட்டு வரத்துக்குன்றது ஓகே. பட் நிறைய கேரவன், 10-15 கேரவன் வச்சுருக்கேன். இதுவே இடத்த அடைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்புறம் அதனால ஜனங்க நடிகர் ஒருத்தவங்க பேசிக்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் போய் ஒருத்தரோட போய் பேசணும்னா நம்ம ஒரு வண்டிக்கு போய் அவர் கூட போய் பேசிட்டு வரணும். அதான ஒரு இன்சிடென்ட் கூட சொன்னாங்க. நெப்போலியன் இருக்கார்ல, அவர் ஏதோ விஜய் பார்க்க போனார், முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆச்சு. ஐ டோன்ட் நோ, சம்திங் அது. இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்திருக்காது. யாராக இருந்தாலும் எல்லோரும் வேப்ப மரத்தடி தான் ரவுண்டாக உட்காந்துருக்குறது. இது சகோதரர்களும் தெரியுமே, நாங்களாம் எப்படி உட்காந்து அட்டடிச்சுட்டு. எங்களுக்குள்ள டிஃப்ரென்சேஷன் கிடையாது. இவர் டைரக்டர், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர். எங்கள் ஐயா காலத்தில் எப்படின்னா, அவங்களே வரமாட்டாங்க. முதல்ல எங்கள் ஐயா கிட்டேயோ நடிகர் திலகத்துக்கிட்டேயோ புரட்சி தலைவர்கிட்ட வரமாட்டாங்க. ரூம்குள்ளே போய் பேசுவோம். பட் இங்கே நாங்கள் வந்த காலத்துலலாம் அப்படின்னா நாங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருடையும் ஜாலியாக எல்லோருடையும் ஹாப்பியாக உட்காந்து பேசுவோம். அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெகிழ்ந்த தருணம்னா, நாடகத்தில் நான் தான் பாலு வேஷம் போடுவேன் ரத்த கண்ணீரில். அப்புறம் பார்த்தா ஒரு பாலு வேஷம் போட்டுட்டு இவரோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 10 சீன் கூடவே வரணும். ஃபஸ்ட்டு சீனில் கூட எங்கள் அப்பா வர்றது, எங்கள் பாலு வரலையா, ரத்த கண்ணீர் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. எங்கள் பாலு வரலையா, இல்லை இப்போ தான் ஏர்போர்ட் இறங்கிட்டான், உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு நேராக வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். அது வந்துட்டானே பாலு, வெளியே ஜனங்க சத்தம், கைத்தட்டல். அப்புறம் உள்ளே வருவார், கை கொடுப்போம், என்னை பார்த்து கேட்பார். அப்போ நான் கேட்பேன், ஒய் டிலே மிஸ் மோகன், நான் என்ன சொல்கிறேன், என்ன அப்படி பேசுவேன். இது நடித்தாங்க. எங்கள் எம்எஃப்ஏயில் நடித்தேன். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நேராக அம்பத்தூர், அங்கே ஒரு நாடகம், அதையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நடிக்கலை, நான் பசங்கிட்ட சொல்லிட்டேன், டைரக்டர் வேஷம் போட்டுக்கிறேன். டைரக்டர் வேஷம்னா எங்கள் அப்பாவோட காம்பினேஷனே கிடையாது, ஒரே ஒரு சீன் தவிர. அவர் யார் என்னன்னே கேட்க மாட்டாருங்க. ஏன் ரவி போட்டுட்டு இருந்தானே இப்போ என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டார். அப்போ பொண்ணை போட்டுக்கிட்டு இருந்தார் நாடகத்தை, அந்த பாலு வேஷம். அப்போ விருதுநகரில் வச்சு எங்கள் மாமா, அழகர் மாமா வந்து, யோ எப்படியாவது பாலு வேஷம் போடியா, உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஏங்க அவர் எங்கே சொன்னார், பாலு வேஷம்னா நான் முடியாது, ஏன்னா அவர் திட்டிகிட்டே இருக்கார் நம்மளை. இல்லையா, எல்லாரையும் திட்டுவார், அதனால இப்படி சொல்லி இல்லையே எங்கள் அப்பா கூப்பிட்றாரு சொல்லிட்டு நிற்க வச்சிட்டார். எங்கள் அப்பா டே ரவி, நான் உன்னை எதாவது திட்டுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியா, அதெல்லாம் திட்ட மாட்டேன், நீயே பாலு வேஷம் போடுறா. ஏன்னா இருந்தாலும்
இந்த பொண்ணை இப்போ ரொம்ப வயசானவனாக இருக்கான்டா. இவரே வயசானவர். அவனை போய் சொல்கிறாரு. சரிங்க. உடனே நாங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலப்பா, டைரக்டர் வருஷம் தானேன்னு சொல்லிட்டு 2-3 சட்டை தான் கொண்டாந்தேன். அப்படியா அழகிறே, ஒரு 1000 ரூபா கொடுத்து. 1000 ரூபாய் முடிஞ்சது கதை. 2 சட்டை அவ்வளோதான் வாங்கினேன். மீதி எல்லாம் நாங்கள் குடிக்கிறதுக்கு கிடிக்கிறதுக்கு எங்கள் செலவுக்கு ஒரு 10-20 ரூபாய்க்கு ஓடுமே 1000 ரூபான்னு. அப்போ ஃபஸ்ட்டு சீன் வரேன். வந்தவுடனே என்னை கேட்பாங்க, எங்கள் மோகன் வரலையா? மோகன் இப்போ வந்துடுவாருமா, அதை வந்துட்டாரேன் அப்படி ஓடு வந்தார். உள்ளே வந்தாரா இல்லையா, நாங்கள் கை கொடுத்தோம். அவர் ஒய் டிலே மிஸ்டர் மோகன் என்ன எடுத்தோன்னு கேட்கணும். இந்த ஒய் டிலே மிஸ்டர் மோகன்றதை நான் ஏன் டிலே பண்ணேன்னா, கைத்தட்டுலுங்க ஓப்பன் ஏரில் கைத்தட்டு பிச்சுட்டான். இவர் ஒன்றும் இல்லை பேசுகிறாங்க. இப்போ தான் சொன்னால் திட்ட மாட்டேன்னு. அதனால் அப்படியே ஊறி போச்சு. இது ஒரு நெகிழ்வான சீன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்பேற்பட்ட எம்ஆர் ராதாவை அவர் நம்மளை கூப்பிட்டு நீ நடிறான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டுமே, தப்படாது. நம்ம செஞ்சது தப்பு. இதை நினச்சிருக்கேன். இதுதான் எங்களுக்கு நெகிழ்வான சீன்னா இந்த நாடகத்தில் நடந்தது. இப்போ உள்ள தமிழ் சினிமாவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ் சினிமா அது ஒரு வார்த்தை இல்லையோ, 2 வார்த்தையா? இது தமிழில் ஒரு பேட் சொல்லு இருக்குல்ல, ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும்? சொன்னாலும் ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதாவது உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லு. ஓகே, ஒத்துக்கிறேன். ஏன்னா தமிழ் படங்கள் இப்போ எங்கள் அப்பாவாக பேசுகிறதா இருந்தால் எங்கள் அப்பா பார்த்துருக்க மாட்டார் இந்த தமிழ் படம்லாம். அதனால் அவர் என்னத்தை சொல்லுவார்? ராதாரவியாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இன்றைக்கி வரைக்கும் இருக்க இண்டஸ்ட்ரியில்ன்றதுனால நான் 50 படங்களையும் பார்த்துருக்கேன். 50 இதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். சிவாஜி போடலாம் நடிச்சிருக்கேன். இப்போ இவங்களோடையும் நடிக்கிறேன், எல்லாரோடையும். இன்றைக்கி இருக்கு இப்போ நம்ம அஜித் சார், இவங்க விஜயமா எல்லாருமே நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அதனால் நான் இப்போ வரைக்கும் பார்த்தவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் எடுக்குது தமிழ் படம். இப்போ வெறும் பேய், ஒரு 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 குற்றக்கதை அது உள்ள போகுது. நிறைய அது மாதிரி போயிட்டு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ்னால் இப்போ தெலுங்கு படத்துலேயும் மலையாள படத்துலலாம் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் வருது. மோகன்லால் ரொம்ப நல்லா பண்ணுறாரு படத்தில். மம்முட்டிக்கு கதையும் நல்ல கதை அமைஞ்சிருக்கு. பட்டு நம்ம படத்தில் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சொல்கிறாங்க கேட்டால் காப்பி அடித்து பண்ணாங்க, காப்பி அடித்து பண்ணுறாங்க சரி, ஆனால் ஏன் கரு விட்டுட்டாங்களேன்னு சொல்லுவேன் நான். அதான் எங்கள் அப்பா பாராட்டியிருப்பார். ஏன் எதிர்க்க பாராட்டினது கிடையாது. நீங்கள் ஏன் எதிர்க்கன்னு கேட்குறதுனால ஏன் எதிர்க்க அவர் பாராட்டினதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்றுன்னா நாடகத்தில் செஞ்சுருக்காரு. நாடகம் தூக்கு மேடை கண்ணப்புறத்திடல. அப்போ ஒரு சீனில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகணும். அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக நடித்தவன். கூட்டத்தில் போகும்போது இவர்கிட்ட பேசுவோம். நீங்கள் ஏன் எங்கள் பெயர் வச்சுக்க கூடாதான்னு அவர் கேட்பார். உங்கள் பெயர் என்ன? குஞ்சித பாதம். அது மாதிரி நல்ல பேரை வைடா கேட்பார். உடனே நாங்கள் குஞ்சிதம் என்றால் யானை, பாதம் என்றால் கால். ஐயோ இப்போ யானை கால்னு வருதோ அவர் சொல்லுவார் பாரு. இந்த மாதிரி சீனில் நடிச்சுட்டு நாங்கள்லாம் போயிட்டோம். அதாவது மலையார் டவுன் அவர் மலையார் இருக்கார். டவுன் சொல்லிட்டு வெளியே போவோம். வெளியே போனால் இந்த ஏழுமலைன்னு எங்கள் முக்கில் இருக்கான். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். குழந்தையிலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா பழகுவோம். அவன் இருந்தான். வேண்டாம் படத்து நாடகத்துக்குன்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஸ்டூடெண்ட் வருஷத்தில் நிற்க வச்சிட்டேன். நான் வந்துட்டேன். வந்தவுடனே இவர் இல்லை, இவன் சீப் எடுத்து எதுக்கு நிற்கிறோம்னு தெரியாமல் சீப் எடுத்து இப்படி சீவிட்டு இருந்தான். உடனே இவரில் பாருங்கய்யா, படிக்கிற புள்ள சீப் எடுத்து சீவுறான். அவனுக்கு தெரியுது படித்து முடித்தவுடனே என்ன தொழில் செய்யணும்னு தெரியுதுன்னு அப்படி அடிச்சிட்டார். அடித்து அதில் பேர் வாங்கிட்டார், போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் முன்னாடி உட்காந்துருந்தார். இவர் முன்னாடி உட்காரும் போது ஏழுமலை வந்தான் என்னை பார்க்க. வா அப்படின்னா. அப்போ எங்கள் அப்பா பார்த்தோன்னே ஜெகா வாங்கிட்டு என்னங்க அப்படின்னா. எங்கள் அப்பா விட சாரு ரொம்ப நல்லா நடிச்சார்றா, ரொம்ப அற்புதமாக. ஏங்க இப்போ போய் சாருன்னு சொல்கிறீங்க, ஏழுமலை நம்ம பையங்கவன் நான். அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து தூக்குறாரு. அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுதான் நான் பார்த்த ஒரே ஒரு அப்ரிசியேஷன் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து. மற்றபடி அவர்கிட்ட
சிவாஜி பாவை பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். அவருக்கு வந்து சந்திரபாபுன்னு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா நாகேஷ் சாருக்கெலாம் வந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு. எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்தோடனே வந்தார்.